ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 198 இயேசுவும் ஆபிரகாமும் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 48 முதல் 59 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். எதிரிகள் இயேசுவை பார்த்து மகா உன்னதரான கடவுளை சங்கை செய்வதற்காக வேத பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்களும் சட்டங்களை மிக நுணுக்கமாக அனுசரிக்கிறவர்களுமாகிய நாங்கள் கடவுளுக்கு சொந்தமாக இல்லையா? நீ அப்படி சொல்ல துணிகிறாயா? நீ பேய் பிடித்தவன், சமாரியன் என்று நாங்கள் சொல்ல கூடாதா என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் பேய் பிடித்தவனும் அல்ல, சமாரியனும் அல்ல. ஆனால் என்னை திட்டுவதற்காக என் பிதாவை நீங்கள் மறுதலித்தாலும் நான் அவரை கனப்படுத்துகிறேன். ஆனாலும் உங்கள் அவமான வார்த்தைகள் என்னை துக்கப்படுத்தவில்லை. நான் என் மகிமையை தேடவில்லை. அதை கவனித்துக் கொள்கிறவரும் தீர்வை இடுகிறவருமாகிய ஒருவர் இருக்கிறார். என்னை அவமானப்படுத்த விரும்புகிற உங்களுக்கு நான் சொல்வதும் அதுதான். ஆனாலும் நல்ல சித்தம் உள்ளவர்களுக்கு நான் சொல்கிறேன். என் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன் அல்லது அதை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிப்பது எப்படி என்று அறிந்திருக்கிறவன் ஒரு நாளும் சாக மாட்டான் என்றார். எதிரிகள் இயேசுவை பார்த்து, உன்னை பிடித்திருக்கிற பசாசுதான் உன் உதடுகள் வழியாக பேசிக் கொண்டிருக்கிறது என்று இப்போது எங்களால் மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. அவன் ஒரு பொய்யனை போல பேசுகிறான் என்று நீயே சொன்னாய். நீ இப்போது சொன்னது ஒரு பொய். ஆகவே அது பசாசின் வார்த்தையாக இருக்கிறது. ஆபிரகாம் இறந்தார், தீர்க்க தரிசிகளும் இறந்தார்கள். ஆனால் நீயோ உன் வார்த்தைகளை கடைபிடிக்கிறவர்கள் ஒரு நாளும் சாக மாட்டார்கள் என்று சொல்கிறாய். அப்படியானால் நீ சாக மாட்டாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, வரப்பிரசாதத்தின் நேரத்தில் மறுபடியும் உயிர்த்தெழும்படியாக நான் ஒரு மனிதனாக மட்டும் சாவேன். ஆனாலும் வார்த்தையாக நான் சாவதில்லை. வார்த்தை வாழ்வாக இருக்கிறது, அது ஒருபோதும் சாவதில்லை. வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன் தன்னில் வாழ்வை கொண்டிருக்கிறான். அவன் ஒருபோதும் சாவதில்லை. மாறாக நான் அவனை மீண்டும் உயிர்ப்பிப்பேன் என்பதால் அவன் கடவுளில் உயிர்த்தெழுகிறான் என்றார். எதிரிகள் இயேசுவை பார்த்து, தெய்வதூஷணி, பைத்தியக்காரன், பசாசு, இறந்து போன ஆபிரகாமையும் தீர்க்க தரிசிகளையும் விட நீ பெரியவனோ? நீ யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிற நானே ஆதி என்றார். அங்கே ஒரு பெரும் குழப்பமான அமளி ஏற்பட்டது. இயேசுவுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்கள் அவருக்கு முன்னால் நின்றபடி அவரை பாதுகாத்தார்கள். அந்த அமளி சற்று ஓய்ந்ததும் இயேசு மீண்டும் பேசினார். நானே என்னை மகிமைப்படுத்தினால் என் மகிமைக்கு மதிப்பில்லை. எந்த ஒரு மனிதனும் தன்னை பற்றி தான் விரும்புவதை சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் உங்கள் கடவுள் என்று கூறுகிற என் பிதாவே என்னை மகிமைப்படுத்துகிறவர். ஆனாலும் அவர் மிக கொஞ்சமே உங்களுடைய கடவுளாய் இருக்கிறார். ஏனெனில் நீங்கள் அறியவில்லை, அவரை ஒருபோதும் நீங்கள் அறிந்ததில்லை. நான் அவரை அறிந்திருக்கிறபடியினால் அவரை பற்றி பேசுவதால் என் வழியாக அவரை அறிந்து கொள்ள நீங்கள் விரும்புவதில்லை. நீங்கள் என் மீது கொண்டுள்ள வெறுப்பை தணிக்கும்படியாக
எனக்கு அவரை தெரியாது என்று நான் சொல்வேனாகில், அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிற உங்களைப் போலவே நானும் பொய்யனாய் இருப்பேன். எந்த காரணத்திற்காகவும் நான் பொய் சொல்லக்கூடாது என்று எனக்கு தெரியும். மானிட மகன் உண்மையை பேசுவதால் தம் மரணத்திற்கு தாமே காரணமாகி விடுவார் என்ற நிலையிலும் கூட அவர் பொய் சொல்லக்கூடாது. ஏனென்றால் மானிட மகன் பொய் சொல்வார் என்றால் அவர் உண்மையின் திருசுதனாக இனியும் இருக்க மாட்டார். உண்மையும் தன்னிடமிருந்து அவரை நிராகரித்து விடும். நான் கடவுளாகவும் மனிதனாகவும் கடவுளை அறிந்திருக்கிறேன். கடவுளாகவும் மனிதனாகவும் அவருடைய வார்த்தைகளை நான் அனுசரிக்கிறேன். அவற்றோடு இணக்கமாய் இருக்கிறேன். இஸ்ராயேலே, இதை சிந்திப்பாயாக. இங்கேதான் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. அது என்னில் நிறைவேறுகிறது. நான் யாராய் இருக்கிறேனோ அவராகவே என்னை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். உங்கள் தந்தையாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஏங்கினார். அவர் அதை தீர்க்க தரிசன ரீதியாக கடவுளின் ஒரு வரப்பிரசாதத்தின் வழியாக கண்டார். அதனால் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் நிஜமாகவே அதை வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களோ என்று சொல்லும் போது எதிரிகள் இயேசுவை பார்த்து, பேசாமல் இரு, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை. அப்படி இருக்க ஆபிரகாம் உன்னை கண்டார் என்றும் நீ அவரை கண்டாய் என்றும் சொல்கிறாயே என்று பரிகாசமாக நகைத்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆபிரகாம் பிறக்கும் முன்பே நான் இருக்கிறேன் என்றார். எதிரிகள் இயேசுவை பார்த்து, நான் இருக்கிறேன், கடவுள் நித்தியராய் இருப்பதால் அவர் மட்டுமே இப்படி சொல்ல முடியும், நீ சொல்ல முடியாது. தெய்வ தூஷணம் சொல்கிறவனே, அதை சொல்வதற்கு நீ என்ன கடவுளா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இடியாக முழங்கும் குரலில் நீயே அதை சொல்கிறாய் என்றார். எதிரிகள் தங்கள் கைகளில் கிடைத்த எல்லா பொருட்களையும் இயேசுவை நோக்கி வீசினார்கள். இயேசுவுக்கு பிரமாணிக்கமானவர்கள் இயேசுவை பலமாக தள்ளி இயேசுவை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 198 இயேசுவும் ஆபிரகாமும் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.